உயர்கல்வித்துறையை பொறுத்தளவில் சார் ஒரு தீர்க்கமான ஒரு இறுதி முடிவை இந்த உயர்கல்வித்துறை அமைச்சகம் எடுத்திருக்கு. அதுல ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜில் ஆகட்டும், பிரைவேட் காலேஜில் நீங்க சொல்லக்கூடிய அந்த நடைமுறைகளை அவர்கள் பின்பற்றுவது கூட சரி செய்யப்பட வேண்டும் என்று எச்சரிக்கை கொடுத்திருக்கிறோம். நாங்க இப்ப என்ன பண்ணிட்டோம்னா, கவர்மெண்ட்டை பொறுத்தளவில் ஜீரோ கரப்ஷன் என்கிற முடிவை எல்லா துறையிலும் எடுத்தாச்சு. இது நாட் ஃபார் ஒன் டிபார்ட்மெண்ட், யூனிஃபார்மா இருக்கிற 34 மினிஸ்டரும் சேர்ந்து நாங்க எங்க சிஎம் கிட்ட நாங்க ப்ராமிஸ் பண்ணியாச்சு. சோ ப்ராமிஸ் சிஎம் ஆல்சோ அந்த ஸ்டாண்டில் ரொம்ப ஸ்டெபனா நிக்கிறாங்க. சோ கரப்ஷன்ஸ்க்கு இங்க வேலையே கிடையாது. சோ கல்லூரிகளில் குழந்தைங்களுக்கு அட்மிஷனுக்கான பணம் வாங்குறதோ, அதிகப்படுத்துறதோ, இந்த கரப்ஷன் பண்றதோ, காலம் காலமா நடந்த நடைமுறைகளுக்கு முற்றுப்புள்ளி இந்த ஆண்டு தொடங்குகிறது சார். அவ்வளவுதான். திஸ் இயர் நாங்க இதை ஸ்டார்ட் பண்றோம் சார். இந்த ஆண்டு மேனேஜ்மென்ட் கோட்டா வந்து எங்கேயுமே வந்து கேபிடேஷன் ஃபீ வாங்கல நீங்க சொல்றீங்க. இல்ல நான் ஐ அம் நாட் சேயிங் லைக் தட். ஏழை குழந்தைகள் டிசர்வ் ஸ்டூடெண்ட் என்னுடைய அலுவலகத்தை நோக்கி வராங்க. கடந்த காலங்களில் ஐ எம் நாட் ஷூர், என்னுடைய நினைவுக்கு எட்டிய வரை ஒரு கல்லூரிக்கு இத்தனை சீட்டு அமைச்சருக்குன்னு வழங்கப்பட்டிருக்கு. ஒரு அமைச்சருக்கு இத்தனை சீட்டு கொடுக்கணும் நிர்பந்தம் படுத்தப்பட்டிருக்கு, கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கு. அதுக்கான மிகப்பெரிய வசூல் வேட்டையும் தமிழகத்தில் நடந்திருக்கு. ஆனா எங்கள் அரசு, தளபதி விஜய் சாருடைய சர்க்கார், இந்த கவர்மெண்ட் ஃப்ரீயா ஏழை குழந்தைகளுக்கு சீட்டு வாங்கி கொடுக்கணும் என்பதில் தனியார் பொறியியல் கல்லூரியோ, எய்டட் காலேஜஸோ, செல்ஃப் பைனான்ஸ் கல்லூரிகளுக்கு நாங்க தொடர்பு கொள்கிறோம். தகுதியான குழந்தைக்கு, மெரிட்டோரியஸ் குழந்தைக்கு, புவர் அமங் த புவர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஃபேமிலியை கருதி, ஃபீஸ் கட்ட முடியாத நிலை கருதி, கேபிடேஷன் வாங்குற அந்த நிறுவனங்களை கூட நாங்க பேசி அதை வாங்கக்கூடாது என்கிற நிலையை நாங்கள் இப்போ வாய்மொழி உத்தரவா ஆரம்பிச்சிருக்கோம் சார். இந்த கவுன்சிலிங் எல்லாம் முடியட்டும் சார். ஒரு யூனிஃபார்ம் பாலிசி எங்க டிபார்ட்மெண்ட்ல வெளியிட போறோம். அந்த பாலிசி வந்து பெற்றோர்களுக்கு கஷ்டமில்லாத ஒரு கல்வி, மாணவர்களுக்கு சுமையில்லாத ஒரு கவர்மெண்ட், வங்கியில கடன் பெற்று இந்த மாணவர்கள் படிக்க வேண்டிய நிலைக்கான முயற்சியை நாங்கள் எடுக்க போறோம். சோ எல்லா மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் ஒரு உத்தரவு போயிருக்கு. ஒவ்வொரு மாவட்ட ஆட்சித்தலைவரும் வங்கி மேலாளர்களை அழைத்து ஒரு பேங்கர்ஸ் கவுன்சிலிங் நடத்தி, அந்த பேங்கர்ஸ் கவுன்சிலிங் மூலமா தகுதியுள்ள மாணவனுக்கு, நாங்க யூபிஏ 1-2 கவர்மெண்ட்ல பாத்தீங்கன்னா பிஏ படிச்சாலும் லோன் கொடுத்தோம், பிஎஸ்சி படிச்சாலும் லோன் கொடுத்தோம், எம்எஸ்சி படிச்சாலும் லோன் கொடுத்தோம். 4,05,000 வரை, 4,50,000 வரை பேரண்ட் கையெழுத்து போட்ட, அப்பாவோ அம்மாவோ கையெழுத்து போட்டா கடன் கொடுத்தோம். 7.5 லட்சம் வரையில ஜஸ்ட் பிணை கொடுத்தா கடன் கொடுத்தோம். ஆனா இப்ப என்ன பண்ணிட்டாங்க, சீலிங் பிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனா அங்க நாங்க சீலிங் எல்லாம் பிக்ஸ் பண்ணல. ஓபன் பிஏ, பிஎட், பிஎஸ்சி, அக்ரி, டென்டல், மெடிக்கல், இன்ஜினியரிங் எல்லாருக்கும் லோன் கொடுக்க சொன்னோம். பட் இப்ப கவர்மெண்ட் வந்து டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்ஸ் கால் ஃபார் தி பேங்கர்ஸ் மீட்டிங். அதன் மூலமா குழந்தைகளுக்கு கல்வி ரொம்ப சுலபமா கிடைக்கிறதுக்கு கல்வி கடனை வழங்க வேண்டும். ஒன்று, தனியார் கல்வி நிறுவனங்கள் இந்த கேபிடேஷன்ஸ்ல இருந்து அவங்க மாறணும் என்கிற நிலைப்பாடை நாங்கள் வாய்மொழி உத்தரவா சொல்லி இருக்கிறோம். பட் ஆஃப்டர் த கவுன்சிலிங், ஆஃப்டர் த அட்மிஷன்ஸ் நாங்க நிச்சயமா ஒரு முடிவை எட்ட போறோம். அந்த முடிவு என்பது பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் சம சாதகமான நிலை எடுக்கும், பெற்றோர்களுக்கும் சாதகமான நிலை எடுக்கும், மாணவர்களுக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும். போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு.
உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.